அனைவருக்கும் வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்கிறோம். நம்ம ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி கட்டி பால் ஒரு பவுல், தண்ணி பால் ஒரு பவுல் எடுத்துருக்கிறோம். தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கிறோம். ஒரு 250 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு பால், ஒரு கப்பில் சுகர் எடுத்துருக்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிடுவோம். அரிசி மாவு நம்ம புழுங்கரிசி மாவு எடுத்துருக்கிறோம். புழுங்கரிசி மாவில் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். அதனால் நம்ம புழுங்கல் அரிசி மாவை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதோடு நம்ம துருவின தேங்காவை அந்த மாவோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அதோடு நம்ம எடுத்துருக்கிற நெய்யையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். அந்த நெய்யையும் இந்த மாவோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக சமமாக சேர்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். மாவு உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் தண்ணி சேர்த்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப தண்ணியாகவும் போயிடாமல் ரொம்ப திக்காகவும் போயிடாமல் நார்மலான பதத்துக்கு அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பதத்துக்கு மாவை சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு உருண்டையை ரெடி பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் ஃபுல் எல்லாத்தையுமே அடுக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக அந்த மாவை கொஞ்சம் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம். உருண்டை பண்ணாமல் நம்ம எல்லாமே சேர்த்த இந்த மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற அந்த தேங்காய் பால், தண்ணி பாலை சேர்த்துட்டு ஒரு சின்ன கப்பில் சாதாரண பால் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பாலையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கொழுக்கட்டை மாவை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அது திக்னஸ்க்காக நம்ம இதை சேர்க்குறோம். இதில் நெய், தேங்காய், சீனி எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த பாலில் அதை சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி சூடு கொதி வர வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃபுல்லாக கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை இதில் இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துருவோம். பொறுமையாக உடையாத அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா இதில் இறக்கிக்குவோம். இந்த மாதிரி பொறுமையாக ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை அப்படியே லைட்டாக அலக்கி விட்டு எல்லா உருண்டைகளும் அந்த பாலில் டிப் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் அலக்கி விட்டுருவோம். அலக்கி விட்டு இந்த கொழுக்கட்டை வேக வரைக்கும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் கரெக்டாக எல்லாம் வெந்துருச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை வேக விட்டோம். எல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சீனி, நம்ம பேலன்ஸ் உள்ள சீனி இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு உப்பையும் சீனி நல்லா ஃபுல்லாக அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் எல்லாமே பக்கா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கட்டி தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம்.
ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விடுவோம். நம்ம சேர்த்த தேங்காய் பால் எல்லாம் கொதி வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்ருவோம். அவ்வளோதான், பக்காவாக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.